அதாவது திமுக கூட்டணியில இருந்து அவங்க வந்து அதிமுக சப்போர்ட் பண்றாங்க, அவங்க சப்போர்ட்டே பண்ணிட்டு போட்டா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. நீ அப்படி சொன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது போடான்ட்டு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கப்பட்ட வாக்கியம் தான் ஹிந்தி தெரியாது போடா. அந்த ஹிந்தி தெரியாது போடான்றத பதில் சொல்லுவேன்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, உளவாளியாக இருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் கிடையாது. உளவாளியாக இருக்கிறது ஆதவர்ஜினாவும், ஆதவர்ஜினாவுக்கு மாமியாரும், ஆதவர்ஜினாவோட மச்சானும் தான். இந்த 2 மாநிலத்துல உளவாளி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மோடிக்கு. நீங்க அதாவது எனக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே இல்ல. மார்ட்டினோட மகன் வந்து அவன் வந்து அமாவாசை, அவன் கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பான், எங்க குடும்பத்தை ஒழிச்சான், எங்க குடும்பத்தை பிரிச்சான், இன்னைக்கு உங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு மார்ட்டின் மகன் சொன்னாரா இல்லையா? ஆதவர்ஜினாவோட பதவி ஏற்புக்கு அதிமுகவில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க மாமியார் வந்தாங்களா இல்லையா? அப்போ நீங்க வெளியில சண்டை மாதிரி காமிச்சிட்டு நீங்க தான் உளவாளியா இருக்கீங்க. எல்லா கட்சியிலும் இருக்கிறீங்க. அவரு அதிமுகவோட கூட்டணியில பாண்டிச்சேரியில வெற்றி பெற்றிருக்காரு. உங்க மாமியாரு அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க தாவேகால வெற்றி பெற்றிருக்கீங்க. எல்லாம் ஒன்னாதான் இருக்கீங்க, ஒன்னாதான் சுத்துறீங்க. அப்ப நீங்க தான் உளவாளியா இருக்கிறீங்க. டிவி கோட விஷயம் வெளியில போறது ஆதவர்ஜினா மூலமா தான் போகும். வீட்டுல அதிமுக இருக்கிற பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், எஸ்.வி. வேலுமணி பிரச்சனைய லீமா ரோஸ் வந்து அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. சபாநாயகர் இருக்கை பக்கத்துல அமர்ந்து உட்கார்றாங்க. இது யாரோட உளவாளி? லீமா ரோஸ் ஏடிஎம்கேல இருக்கிற லீமா ரோஸ் தாவேகாவோட உளவாளி. தாவேகால இருக்கிற ஆதவர்ஜுனா ஏடிஎம்கேவோட உளவாளி. ஏடிஎம்கேல இருந்து வர்றவங்க அதே மாதிரிதான். ஏடிஎம்கேல இருந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை பார்த்து யாரு வந்து பார்த்தாங்க? அந்த கட்சியோட தலைவரோ பொதுச் செயலாளரையோ போய் பார்க்கல, உங்களை வந்து பாக்குறாங்க. அப்ப நீங்க தான் அதிமுகவோட உளவாளி.